ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஷ்டமா சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். நேற்று வெயிட் லாஸ் சேலஞ்ச் டே 57. நான் எப்போவுமே நைட் டைம்லையே கிச்சன் எல்லாத்தையுமே நீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் தூங்க போவேன். அப்போ தான் காலையில் எந்திரிச்ச உடனே கடகடன்னு காலையில் உள்ள வேலை எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ண முடியும். இல்லைன்னா அந்த பாத்திரங்களெல்லாம் கழுவி எடுத்து எல்லாம் செய்யும்போது நமக்கு ரொம்பவே டைம் ஆகிடும். தரணிக்கு சளி இருந்தனால அவனுக்கு தனியாக வெத்தலை தண்ணி ஒரு பவுலில் வச்சுட்டு இருந்தேன். ஹஸ்பண்டுக்கும் அபிக்கும் டீ போடுறதுக்காக பால் வச்சுருந்தேன். இதெல்லாம் அடுப்பில் வச்சதுக்கு அப்புறம்தான் நான் எனக்கு பூசணிக்காய் ஜூஸ் கட் பண்ணுறதுக்கு எடுப்பேன். பூசணிக்காயில் இப்படி ரேப் பண்ணுற பேப்பர் நீங்கள் கேட்டிருந்தீங்க. இதை நான் ப்ராடக்டில் பின் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிக்கோங்க. இந்த ரேப்பில் கட் பண்ணது போக மீதி காயை நம்ம நீட்டாக கவர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பூசணிக்காய் ஜூஸில் நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துறேன் அப்படிங்கிறதையும் கேட்டிருக்கீங்க. நான் புதினா இலை சேர்த்துறேன், இஞ்சி சேர்த்துறேன், 4லேருந்து 5 குருமிளகு. நேற்று வியாழக்கிழமை நான் சாய்பாபாவுக்கு விரதங்கிறனால உப்பு சேர்த்தலை. இது கூடவே நீங்கள் உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஏன்னா உப்பு சேர்த்தலை அப்படின்னா நிஜமாலுமே குடிக்க முடியல, ஒரு மாதிரி சப்புன்னு இருக்கு, டேஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கு. ஓகே, நம்ம குடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக குடிக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் உப்பு சேர்த்திக்கிட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்டா இருக்கு. கல்லுப்பு சேர்த்திக்கோங்க. சால்ட் சேர்த்த வேண்டாம். பூசணிக்காய் ஜூஸை நல்லா வடிகட்டின பிறகு ஒரு பாதி லெமன் ஜூஸை நல்லா பிழிஞ்சுட்டு கலந்துட்டு அதுக்கப்புறமா குடிங்க. நல்லா டேஸ்டியாக இருக்கும். வெயிட் லாஸுக்கு இந்த பூசணிக்காய் ஜூஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 3 நாளையில் நமக்கு கண்டிப்பாக 1 கிலோவாவது கம்மி ஆகுது. இந்த பூசணிக்காய் ஜூஸ் குடிச்சிட்டு நான் ஃபாலோ பண்ணுற மாதிரி டயட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா. என்னோட டயட்டில் நான் அதிகமாக எண்ணெய் சேர்த்திக்கிறது இல்லை. அதே போல் நான் சுத்தமாகவே அரிசி சேர்த்திக்கிறது இல்லை. அரிசி வகையான எந்த டிஃபன் ஐட்டம்ஸுமே நான் சேர்த்திக்கிறது இல்லை. இந்த டயட் கூட நான் கருஞ்சீரகம் டீ எடுத்துக்கிறேன். அதே போல் கொள்ளு கஞ்சியும் எடுத்துக்கிறேன். நான் நேற்று விரதங்கிறதுனால எனக்காக நான் ஸ்பெஷலாக எதுவுமே ரெடி பண்ணலை. நான் ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் எடுத்துக்குவேன். காலையிலைக்கும் மத்தியானத்துக்கும் ஃப்ரூட்ஸ் எடுத்துப்பேன். நைட்டுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சிம்பிளாக ஒரு டிஃபன் மாதிரி எடுத்துக்கலாம். பசங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கும் தக்காளி தொக்கு போல தான் ரெடி பண்ணியிருந்தேன். நான் நார்மலாக என்ன செய்வேன்னா தக்காளி தொக்கு போல் ரெடி பண்ணிவிட்டு சாதத்தில் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான உருளைக்கிழங்கு ஃப்ரை செஞ்சு கொடுத்துருவேன். ஹஸ்பண்டுக்கு தக்காளி தொக்கை சாதத்தில் கிளறி கொடுத்தா பிடிக்கலன்னு சொல்லிடுவாங்க. அதனால் அவங்களுக்கு தனியாக தக்காளி தொக்கு டிஃபனில் வச்சு கொடுத்துருவேன். தக்காளி தொக்குக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதக்கிட்டு கரம் மசாலாலாம் போட்டு நான் தனியாக இன்னொரு 3வது அடுப்பில் வச்சுட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு சிம்மில் நல்லா வெந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுக்குள்ளே உருளைக்கிழங்கை நான் மீடியம் சைஸுக்காக கட் பண்ணிவிட்டு நல்லெண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துருவேன். உருளைக்கிழங்கு வறுக்கும் போதே உப்பு சேர்த்திடுவேன். அது ஒரு 80% நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா மஞ்சள் தூளும் சாம்பார் பொடி அதுவும் போட்டுட்டு நல்லா கலந்துட்டுருவேன். இது நல்ல ஃப்ளேவராக இருக்கும். எந்த விதமான வெரைட்டி ரைஸுக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். நான் ரெடி பண்ணுற இந்த லஞ்ச் ரெசிபீஸ், அதாவது பொரியல் குழம்பு கூட ஷேர் பண்ணுங்க, எப்படி செய்கிறீங்கன்னு பார்த்துட்டு நாங்களும் அதை போல் ட்ரை பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக நான் எப்படி செய்கிறேங்கிறது உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். உருளைக்கிழங்கோட டெக்ஸ்டர் பாருங்கள், நல்லா இது போல் மொறுமொறுன்னு வறுபட்டுருக்கணும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் நம்ம இது சாப்பிடக்கூடாது. நேற்று நான் விரதங்கிறதுனால நான் அவங்களுக்கு இதை ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். பசங்களோட லஞ்சுக்காக கடாயில் தக்காளி தொக்கு ரெடி பண்ணதை கொஞ்சம் போட்டுட்டு இதுக்கு மேலே வடித்து வச்சுருந்த சாதத்தையும் போட்டு நல்லா கலந்துட்டுருவேன். சாதத்தில் உப்பு சேர்த்தாதனால கிளறும் போது கொஞ்சம் உப்பு கம்மியாக தான் இருக்கும். நான் அவங்களுக்கு டேஸ்ட்டுக்கு கொடுத்துட்டு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா உப்பு அந்த மாதிரி சேர்த்தி கிளறி ரெடி பண்ணிடுவேன். நான் டேஸ்ட் பார்க்க மாட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாத்துக்குடி ஜூஸ் கொடுத்துர்லான்ட்டு நான் பிளான் பண்ணிவிட்டு ஏற்கனவே மிக்ஸி ஜாரில் சர்க்கரையை நல்லா பொடியாக அரைச்சி வச்சுட்டேன். இதில் 1லேருந்து 1.5 டம்ளர் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான சாத்துக்குடி ஜூஸை ஊற்றிட்டு
நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா, ஒரு டம்ளருக்கு ஒரு 2 டம்ளர் தண்ணியாவது ஊற்றி நல்லா டைல்யூட் பண்ணிடணும். பால் சேர்த்தாம நம்ம ஜூஸ் செய்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஜூஸ்லலாம் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்தினோம் அப்படின்னா நல்ல டேஸ்டியாக இருக்கும். ஆனால் பால் சேர்த்தி செய்கிறோம் இல்லையா, அந்த டிராகன் ஃப்ரூட் ஜூஸு, ஆப்பிள் ஜூஸ் இதிலெல்லாம் வந்து உப்பு சேர்த்தக்கூடாது. காலைக்கு எனக்காக நான் தர்பூசணியும் கொய்யாவும் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். கொய்யா நல்லா பெருசா இருந்தனால நான் பாதி கொய்யாவும் ஒரு 3லேருந்து 4 பீஸு தர்பூசணியும் தான் நான் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டேன். அப்பப்போ நானு ஜீரக தண்ணியும் குடிச்சிட்டு இருந்தேன். இது கூட கொஞ்சம் இனிப்பு சாப்பிடணும் போல இருந்தனால ஒரு 3 டேட்ஸும் எடுத்துக்கிட்டு ஜீரக தண்ணி தீரவே நான் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா நம்மளுக்கு தண்ணி தாகம் எடுக்குதுங்கிற சமயத்தில் நம்ம ரெடி பண்ண முடியாது. அதே போல் மத்தியானத்துக்கு 2 வாழைப்பழமும் மீதி உள்ள பாதி கொய்யாவும் எடுத்துக்கிட்டு ஜீரக தண்ணியும் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டேன். 4:30 மணிக்கு பசியாக இருந்ததுனால நான் காஃபி போட்டு குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கெட்டியாக காஃபி போட்டு குடிச்சுக்கிட்டேன். சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டேன். நைட்டுக்கு கொஞ்சமாக பசிக்கிறது போல் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் காலைக்கும் மத்தியானத்துக்கும் ஃப்ரூட்ஸ் எடுத்தனால கொஞ்சம் காரமாக சாப்பிடணும் போல் தோணுச்சு. சாய்பாபா விரதம் பொறுத்த வரைக்கும் நைட்டுக்கு நம்ம சாப்பிட்டுக்கலாம், கொஞ்சம் சிம்பிளாக எடுத்துக்கலாம். பசியோட இல்லை வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதனால நான் ராகி சேமியா எப்போவுமே ஸ்டாக் வச்சுருப்பேன். ராகி சேமியா, கம்பு சேமியா இது போல் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு கேலரிஸ் ஏறாது. அதனால பேன்ல எண்ணெய் சேர்த்தாம கொஞ்சமா அதுல தண்ணி ஊத்திட்டு உப்பு, வெங்காயம், வரமிளகா இதை போட்டு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு ராகி சேமியா உள்ள போட்டு நல்லா கொதிக்க வச்சு வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா அதை வந்து நைட்டுக்கு சாப்பிட்டுக்கலாம். இதுல சுத்தமாவே எண்ணெய் இருக்காது, ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும், கேலரிஸ் இருக்காது. அதனால ரொம்ப நல்லாவே சாப்பிட்டுக்கலாம். இது கூட ஜீரக தண்ணியும் சேர்த்து நான் குடிச்சுக்கிட்டேன். நேத்து நல்லபடியா சாய்பாபா பூஜையும் முடிச்சோம். நம்மளோட வெயிட் லாஸுமே கடைபிடிச்சாச்சு. என் கூட சேர்ந்து வெயிட் லாஸ் ஃபாலோ பண்றவங்க எல்லாருக்குமே எவ்வளோ வெயிட் லாஸ் கம்மியாயிருக்கு, ஏதாவது சேலஞ்ச் ஃபேஸ் பண்றீங்களான்னு சொல்லுங்க.